பெட்டிங் பணத்தை குடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸை கடத்திட்டு போயிட்டாங்கடா. யாரு கடத்திட்டு போனா எங்க கூட்டிட்டு போனாங்க எதுவும் தெரியல. அது எனக்கு தெரியும்டா. வாங்கினது பத்தலையா? விசில் அடிக்கிற? ஹீரோ வந்தா விசில் அடிப்பாங்கன்னு தெரியாதா? எங்க புலி வந்துருச்சுல. ஜூனியர் வில்லன்களுக்கு வணக்கம். ஐம் ரெடி. ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் மச்சான்னு கூப்பிடுவாங்க, பப்ளிக் மாஸ்னுவாங்க, வீட்ல ஆகாஷ்னுவாங்க. உன்ன மாதிரி பிள்ளக்கா பசங்க எப்படி வேணா கூப்பிடுங்க. நீ வந்திருக்கிறது ஏன் இடம்? இடம் உன்னோடதான் இருக்கலாம், ஆனா பட்டா என்னதுடி? ஓ டயலாக்ஸ் கேட்டு கிளாப்ஸ் அடிக்கிறதுக்கு இங்க ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல. அப்ப உன்னை ஒரு தடவை 4 சாத்தணும்னு வச்சுக்க, உன் ஆளுங்க கூட ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. உதவாங்க, உடம்புல தெம்பு இருக்கு. அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? ஒன்ன அடிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை, ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்க எனக்கு டைம் இல்ல. ஏய் வாங்கடா போலாம். அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுவியா? பெட்டிங் கட்டின 2 லட்சத்தை முதல்ல எடுத்து வை. அதுக்கப்புறம் இவனுங்களை கூட்டிட்டு போ. ஏ பண்ணாட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ். பெட்டு கட்டினது உண்மையிலே அவங்க இல்ல. என்ன அப்போ மொத டைலாக்ல ஷாக் ஆயிட்ட? இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் பெட்டிங் தான். வீட்ல இருந்து திருடிட்டு வர பணம், எக்ஸாமுக்காக கட்ட வச்சிருந்த பணம், இப்படி பெத்தவங்களுக்கு நிம்மதியே இல்ல. இந்த பெட்டிங் கட்டுறது யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியல. அது தெரிஞ்சுக்கத்தான் இந்த கேம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தானே வந்த. நான் யாருன்னு இவனுக்கு காட்டுங்கடா. அண்ணா பாருங்கண்ணா எப்படி கலாய்க்கிறானே. போடா போட்டு போடவா போற? ஆமா. என்னன்னா இது எக்ஸசைஸ் பண்ற அப்புறம் அடிக்கிற, இதுக்கு நடுவுல காமெடி வேற பண்ற. உன் கேரக்டர் என்னன்னு தெரியலனா? சைனீஸ் பூதம். ஆக்சுவலி என் கேரக்டர் என்னன்னு எனக்கே தெரியாது. வேணும்னா உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் கிளைமேட் மாதிரி அப்பப்ப சில்லுன்னு இருப்பேன், அப்பப்ப வெது வெதுன்னு இருப்பேன், பல சமயத்துல புயலா மாறிடுவேன். கொல்ல போறியா? அவனை விட்டு இந்த நிமிஷத்துல இருந்து பெட்டிங்க மொத்தமா விட்டுறேன். சொல்றா. டேய் மாமா, காலங்காத்தால எங்க கிட்ட எல்லாம் சொல்ல மணி எங்க தாண்டா போன? ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன்டா. என்னது ஏர்போர்ட்டுக்கா?
எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் தனியா பேங்காக் போறியா? உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேனாடா? நான் வந்தது உன் வருங்கால அண்ணி என் லவரை பிக்கப் பண்றதுக்காக. யார் மச்சான் அந்த பொண்ணு? நம்ம ஹோம் மினிஸ்டரோட பொண்ணுடா. ஹோம் மினிஸ்டரோட பொண்ணா? டேய் ராஜேஷ், ஹோம் மினிஸ்டரோட பொண்ணடா. என்னது? டேய் ஹோம் மினிஸ்டர் பொண்ணெல்லாம் வேணாம்டா, என்கவுண்டர் பண்ணி கொன்னுறானுங்க, வந்துரு. காதல் சக்சஸ் ஆகிறதுக்காக உயிர் போதுன்னா அது எனக்கு மை. ஐஸ்வர்யா ராயும் அன்சிகாவையும் சமந்தாவையும் ஒன்னா சேர்ந்து பெசஞ்சு செஞ்ச மாதிரி இருக்கா. அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கிற ஒரு பொண்ணு உன்னை ஓகே பண்ணணும்னு நினைக்கிறியா? என்னெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காதுடா, பார்க்க தான் பிடிக்கும். பாக்க வந்துச்சுன்னா அது காஜியாச்சே. சரி சரி, உருப்படாதவங்க கூட எல்லாம் பேசுறதுல போன வை. இரா நான் சொல்றேன். வாடி மிதிச்சிடு. Oh no! ஏய் மிஸ்டர், என்னது கையெடு. முதல்ல நீங்க கால் எடுங்க. 5 கிராம் இருக்கிற இந்த ரோஸ 50 கிலோ இருக்கிற இந்த ரோஸ் மிதிச்சா என்ன ஆகும்னு யோசிங்க. டயலாக் நல்லா தான் இருக்கு. என்ன இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பாக்குறியா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம்னு வந்தேன். வெல்கம் டு இந்தியா, ஆகாஷ். ஓ, டாடி ஏற்கனவே சொன்னாரு. By the way, I'm ஸ்ரத்தா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிடுவீங்க. தலை டோனியை பிடிக்கும், தலைவர் மேல பைத்தியம். amazing. என்ன பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கு காரணம் உங்க அப்பா தான். ஆகாஷ், பயப்படாதீங்க. பசங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கானுங்க. நான் போய் மொய் எழுதிட்டு வந்துடுறேன். ஓகே? அவளை பிடிச்சி பீஸ் பீஸா வெட்டி அவ அப்பனுக்கு பார்சல் பண்ணுகிற. என்னடா மொட்டை எந்த ஊர்ல? பயனிலனா அப்படியா? அரோஹரா பஞ்சாபி கண்ணாடி.
அந்த ஃபேமிலியை டச் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொல்லணும். ஆனா நான் 10,000 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தொட்டா தூக்கிடுவேன். சொல்லி வை. You have everything best, bro. Best car, branded clothes, and a beautiful fiance. Thank you. Your dad. ஹலோ அங்கிள், இதோட நீங்க எனக்கு 3 தடவை கால் பண்ணிட்டீங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஆகாஷ் கூட உங்க கூட வந்திருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். எப்போ ஆகாஷ மட்டும் நம்பாதீங்க, என்னையும் நம்புங்க. இனிமே இவ்வளவு பாத்துக்க போறது நான் தானே. சரிப்பா, வெச்சிரு. ஓகே அங்கிள். உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரியல. Cheers. இவ அழகு என்ன டபுள் கிக் ஆக்குதுடா. Let me check. Karan, I'll just come. Okay. Idiot! Can't you see? Take it easy, babe. Touch பிடிச்சிருந்தா டச்ல. இந்த டச் பிடிச்சிருந்தா இனிமே யாரையும் டச் பண்ணாத. சாரி பாஸ் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டான். சாரி. Take him out. ஏய் போடா. டேய் சொல்றேன்ல போடா. You okay? Oh my god, it's 4 in the morning. Come on. என்னடா மேல வாங்குனது பத்தலையா உனக்கு? டேய், ஒரு பொண்ணு முன்னாடி சீன் போடுறதுக்கு இவனை அடிச்சிட்டல. இப்போ நாங்க 100 பேர் இருக்கோம். முடிஞ்ச எங்க முன்னாடி இவன் மேல கை வைடா பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட் அடிச்சதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கேன். இவங்க மேல கைய வைக்கணும்னா முதல்ல என்கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் சாகிறதுக்கு ரெடி. உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க சாகிறதுக்கு ரெடியா? என்னடா பெருசா பேசிட்டு இருக்க? டேய் வாங்கடா. டேய், இப்ப நீ மோதுறது காலேஜ் பசங்க கிட்ட. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு மாட்டுவ. நாளைக்கு என்னடா மாத்தி வைக்கிற? எல்லாரும் பெரிய ஹீரோ மாதிரி வந்தீங்க, வாங்கடா பாப்போம். வரும்போது பயம் இல்லாம தானே வந்தீங்க. இப்ப எதுக்குடா ஓடுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்கிறது இல்ல. ஃபுல்லா சரக்கு அடிச்ச ஃப்ரெண்டு உள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். டச் நல்லா இருந்தா டச்ல
என் வீட்ல இருக்கிற பொண்ணுங்களை யாரு என்ன செஞ்சாலும் அப்படி செய்யறவங்கள நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சைலண்டா போயிடுவேன்னு நினைக்கிறவங்க எவனா இருந்தாலும் முன்னாடி வாங்க. தப்ப நீ பண்ணிட்டு உன்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இங்க எல்லாரும் ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டல. தப்பு பண்ணது நீ இல்லடா, நாங்க தான். சாரி பாஸ். டேய் வாங்கடா போலாம். கரண், நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது, காப்பாத்தணும். வெல்கம் டு இந்தியா. அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது, காப்பாத்தணும்.